ஹலோ காய்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு சிறப்பு மீடியா 2.0. நான் உங்கள் உதய். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிக் பாஸ் சீசன் 9 7வது வாரத்துக்கான 5வது நாளுக்கான காலை நேர ஓட்டிங் முடிவுகளை தான் இந்த வீடியோவில் முழுசாக வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணி ஹாலில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் அப்டேட் பண்ணுற ஒவ்வொரு வருஷமும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். அதுதான் இந்த வீடியோ குறைஞ்சபட்சம் ஒரு 1000 ரூபாய்க்கு என்ன எதிர்பார்க்குறோம். ஸோ லைக்கை போடுங்க, வீடியோ பாருங்கள். வாங்க இந்த வீடியோக்குள்ள வந்து போகலாம். நம்பர் 1 பொசிஷனில் யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒன் அண்ட் ஒன்லி திவ்யா கணேஷ் அவர்கள் தான் வந்து இருக்காங்க. அவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 1,03,904 ஓட்டுகளாகும். அண்ட் பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 13.97% இருந்துட்டுருக்காங்க திவ்யா கணேஷ் அவர்கள். ஸோ திவ்யாவை பொறுத்த வரலையும் ஒரு நல்ல பிளேயர் அப்படின்னு சொல்லி ஆரம்ப காலகட்டத்தில் நம்ம வந்து எவ்வளோ தான் மெச்சிக்கிட்டாலையும் இப்போ எதுவுமே பண்ணாமல் சாண்ட்ரா பின்னாடி தான் வந்து ஓடிட்டுருக்காங்க. சாண்ட்ரா என்ன வேலைகள் பண்ணுறாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். அண்ட் 2வது பொசிஷனில் யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஜே பார்வதி அவர்கள் தான் வந்து இருந்துட்டுருக்காங்க. அவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 96,086 ஓட்டுகள் ஆகும். அண்ட் பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 12.92% இருந்துட்டுருக்காங்க விஜே பார்வதி அவர்கள். ஆக்சுவலாக இவங்களுடைய கேம் வந்து நாளுக்கு நாள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக க்ரோத் ஆகிட்டு இருக்குது. ஸோ அதோட விளைவுகள் தான் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஓட்டிங்ஸாக வந்து பார்த்துட்ருக்கீங்க. பட் எனிஹவ் இந்த சீசனில் வந்து பெருசாக வின் பண்ணுறதுக்கு யாருக்குமே தகுதி இல்லை அப்படின்னு தான் வந்து சொல்லி ஆனோம். பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி. அதுக்கடுத்து 3வது பொசிஷனில் யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விக்ரம் அவர்கள் வந்து இருந்துட்டுருக்காரு. அவர் வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 78,842 ஓட்டுகளாகும். அண்ட் பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 10.6% இருந்துட்டுருக்காங்க நம்மளுடைய விக்ரம் அவர்கள். ஸோ விக்ரமை பொறுத்தவரையிலையும் ஒரு நல்ல கிராஃப் அவருக்கு ஆக்சுவலாக நேற்றுக்கு எபிசோட்லேருந்து கண்டிப்பாக நிஜமாகவே வந்து பார்த்திங்க அப்படின்னா சூப்பராக வந்து போயிட்டுருக்கு அப்படின்னு வந்து சொல்லலாம். அண்ட் நிறைய இடங்களில் வந்து நல்லா ஃபன் பண்ணிகிட்ருக்காரு, நிறைய இடங்களில் எமோஷ்னல் காட்டுறாரு, நிறைய இடங்களில் ஆக்ஷன் சீக்வன்ஸும் பண்ணுறாருப்பா. ஸோ அதனால் அவருக்கான ஆடியன்ஸ் வந்து வந்துட்டே தான் வந்துருந்துட்டுருக்காங்க. ஸோ அது எல்லாமே வந்து ஓட்டிங்ஸில் வந்து ரிஃப்ளெக்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதுக்கடுத்து 4th பொசிஷனில் யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சபரி அவர்கள் வந்து இருந்துட்டுருக்காங்க. அவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 62,411 ஓட்டுகளாகும். அண்ட் பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 8.39% இருந்துட்டுருக்காங்க நம்மளுடைய சபரிநாதன் அவர்கள். ஸோ சபரியை பொறுத்தவரையிலையும் ஒரு நல்ல பிளேயர் அப்படின்னு சொல்லி ஆரம்ப காலகட்டத்தில் நம்ம எதிர்பார்த்துட்டு இருந்தாலும் இவர் தான் டைட்டிலே வின் பண்ண போகிறார் அப்படின்னு சொல்லி நிஜமாகவே நான் நினச்சிட்டு இருந்தேன். ஏன்னா அங்கே இருக்கக்கூடிய ஆட்களுக்கு எவனுக்குமே குவாலிட்டிஸே கிடையாது அப்படின்ற மாதிரி வந்து யோசிச்சுட்டு இருக்கும்போது இவனுக்கும் அந்த குவாலிட்டிஸே இல்லை அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா இருந்துகிட்ருக்காரு அப்படின்னு தான் வந்து சொல்லி ஆனோம். பாவம் பெருசாக அவருக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா பெரிய சப்போர்ட்டிங் எல்லாம் எதுவுமே இல்லாமல் வந்து போயிடுச்சு. ஸோ அதனால் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காரு. ஸோ அதுக்கடுத்து யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 5வது பொசிஷனில் அரோரா சிங்க்லர் அவர்கள் தான் வந்து இருந்துட்டுருக்காங்க. அவங்க வாங்கி ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 54,446 ஓட்டுகளாகும். அண்ட் பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 7.32% இருந்துட்டுருக்காங்க அரோரா சிங்க்லர் அவர்கள். ஸோ அரோரா வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்படியே 7வது 8வது பொசிஷன்லேருந்து டக்குன்னு முன்னேறி இப்போ ஒரு நல்ல பொசிஷனுக்கு வந்திருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ இன்னும் கூட மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கடுத்து 6வது பொசிஷனில் கெமி அவர்கள் வந்துருக்காங்க. அவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 48,786 ஓட்டுகளாகும். அண்ட் பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 6.56% இருந்துட்டுருக்காங்க கெமி அவர்கள். ஸோ கெமியை பொறுத்தவரையிலும் இந்த வாரத்தில் 4 ஆக்ஷன், 4 அழுகை, 4 காமெடி அப்படின்னு சொல்லி சில வேலைகளை பார்த்துட்டு இருந்தாங்க. சில விஷயங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒர்க் அவுட் ஆக ஆரம்பிச்சிச்சு. ஸோ அதன் காரணமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா கெமி அவர்கள் ஒரு நல்ல பொசிஷனில் நல்ல ஓட்டிங்ஸோடு வந்து இருந்துட்டுருக்காங்க. ஸோ இட்ஸ் மீன்ஸ் இந்த வாரம் அவங்க எவிக்ட் ஆக மாட்டாங்க அப்படிங்கிறது உறுதி. ஓகே, 7வது பொசிஷனில் கனி அவர்கள் வந்துருக்காங்க. அவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 47,794 ஓட்டுகளாகும். அண்ட் பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 6.43% இருந்துட்டுருக்காங்க கனி அவர்கள். ஸோ கனியை பொறுத்த வரலையும் ஒரு நல்ல பிளேயர் தான், அதில் எந்த விதமான மாற்று கருத்துமே இல்லை. நேற்றுக்கு எபிசோடில் கொஞ்சம் இப்படி வந்து பார்த்திங்க அப்படின்னா இருந்துகிட்டு இருந்தாங்க. ஸோ எதுக்காக இதை சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல ஒரு விஷயம் டீமாக வந்து ஒரு டிசைட் பண்ணுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக டீமுக்கு வந்து பெரிய சப்போர்ட்டிவாக இருக்கணும். இல்லை இவங்க பெரிய டெசிஷன் எடுக்கிறாங்க அப்படின்னா டீமை கேட்டுட்டு தான் வந்து எடுக்கணும். பட் இஷ்டத்துக்கு வந்து எடுத்துட்டாங்க. ஸோ அதனால் இன் அண்ட் அவுட்டாக வந்து இருந்துட்டு இருந்தாங்க. 8வது பொசிஷனில் சாண்ட்ரா அவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை 46,092 ஓட்டுகளாகும். அண்ட் பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 6.2% வந்து இருந்துட்டுருக்காங்க நம்மளுடைய சாண்ட்ரா அவர்கள். ஸோ சாண்ட்ரா அவர்களுடைய கேம் நாளுக்கு நாள் ரொம்ப கேவலமாக மோசமாக வந்து போயிட்டுருக்கு. ஏன்னா எஃப்ஜே அவர்களை வந்து காலை விழ வச்ச விஷயங்களாக இருக்கட்டும், நேற்றுக்கு நடந்துக்கிட்ட ரூட் அண்ட் ரஃப்பாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் கனிக்கிட்டு இவங்க நடத்திய வாக்குவாதங்களாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி ரொம்ப மோசமாக போயிட்டுருக்கு. 9வது பொசிஷனில் வியானா 43,638 ஓட்டுகளாகும். அண்ட் பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 5.81% வந்து இருந்துட்டுருக்காங்க வியானா அவர்கள். ஸோ வியானாவை பற்றி ஒன்றுமே சொல்கிறதுக்கு இல்லைங்க. அவங்க அவ்வளோதான். அவங்க வந்து வேறு ட்ராக் வந்து மாறிட்டாங்க. இப்போ சொல்லப்போனால் வந்து டேஞ்சர் ஜோனுக்கு வந்து போயிட்டாங்க. எப்போனாலும் எவிக்டாகி வெளியே போகலாம் அப்படின்ற லெவலுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இருந்துகிட்ருக்கு.
ஸோ அதுக்கடுத்து யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரஜன் அவர்கள் வந்து 10வது இடத்த வந்து பிடிச்சிருக்காரு. அவர் வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 41,389 ஓட்டுகளாகும். அண்ட் பர்சன்டேஜ் ஆஃப் வோட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 5.57% வந்து இருந்துட்டுருக்காங்க பிரஜன் அவர்கள். ஸோ பிரச்சனை பொறுத்த வரலையும் வந்து பார்த்திங்கன்னா, ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் இந்த வாரத்தில் வந்து கொடுத்தாங்க. பட் அவங்க ஒய்ஃப் வந்து கூடவே இருக்கிறதுனால மனுஷன் எப்பயுமே அவங்கள ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கே போயிடுறாப்புல. அவங்கள யாரும் சொல்லிடக்கூடாது, எதுவும் சொல்லிடக்கூடாது அப்படின்றதுல மட்டும் ரொம்ப ரொம்ப உறுதியாக இருக்காரு தவிர, மற்றபடிக்கு வந்து இவர் பெருசாக வந்து கேம் ப்ளே பண்ணுற மாதிரி நமக்கு வந்து தெரியல. ஒரு சில பர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ணுறாரு, மற்றபடிக்கு எதுவுமே இல்லை. அதுக்கடுத்த 11வது பொசிஷனில் அமித் அவர் வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 41,309 ஓட்டுகளாகும். அண்ட் பர்சன்டேஜ் ஆஃப் வோட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 5.56% இருந்துட்டுருக்காங்க அமித் பார்கவ் அவர்கள். ஸோ ஆக்சுவலாக இவரை பற்றி நான் சொல்கிறது ஒரே ஒரு சில விஷயங்கள் மட்டும்தான். இவர் வந்து ஒரு நல்ல ஜென்டில்மேனாக வீட்டுக்குள்ளே இருக்காப்புல. இந்த ஆள் டைட்டில் வின் பண்ணால் கூட எடுத்துக்கலாம்ப்பா. ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு ஆளாக தான் வந்து இருந்துகிட்ருக்காரு. நல்லா பாட்டு பாடுறாரு, நல்லா தாளம் போடுறாரு, கொஞ்சம் என்டர்டெயின் பண்ணுறாரு. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், அந்த பசங்க கூட பயங்கரமாக அடாப்ட் ஆகிக்கிறார். ஓகே, பட் பார்ப்போம். இன்னும் வந்து ஸ்ட்ராங்கான ஒரு கேமை வந்து கொடுக்கல. ஓகே, 12வது பொசிஷனில் சுபிக்ஷா வந்திருக்காங்க. அவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 40,604 ஓட்டுகளாகும். அண்ட் பர்சன்டேஜ் ஆஃப் வோட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 5.46% வந்து இருந்துட்டுருக்காங்க சுபிக்ஷா அவர்கள். ஸோ அவங்க வாங்கிய பர்சன்டேஜ் ஆஃப் வோட்டிங்ஸ் எல்லாம் பார்த்துட்டோம்ல. ஸோ ஆனாலும் சுபிக்ஷா அவர்களுடைய மிகப்பெரிய லாஸ் எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க திரும்ப திரும்ப செஞ்சதே திரும்ப திரும்ப பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா மிகப்பெரிய லாஸாக வந்து பார்க்கப்படுது. ஸோ பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி. அதுக்கடுத்த 13வது பொசிஷன் யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரம்யா ஜோ வந்து இருந்துட்டுருக்காங்க. அவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 38,665 ஓட்டுகளாகும். அண்ட் பர்சன்டேஜ் ஆஃப் வோட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 5.2% வந்து இருந்துட்டுருக்காங்க நம்மளுடைய ரம்யா ஜோ அவர்கள். ஸோ ரம்யாவை பொறுத்த வரலையும் வந்து பார்த்திங்கன்னா, இந்த வாரத்தில் ஒரு சில விஷயங்கள் வந்து ட்ரை பண்ணாங்க. கண்டிப்பாக நிஜமாகவே அதெல்லாம் அப்ரிஷியேட்டபிள் தான். அதில் எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது. பட் உள்ள இருக்கக்கூடிய ஆட்கள் எல்லாருமே வந்து அவங்கள நல்ல பர்ஃபார்மர் அப்படின்னு கூட சொல்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இன்றைக்கி பொறுத்த வரலையும். பட் இருந்தாலும் ரம்யா அவர்கள் வந்து பெருசாக மக்களுக்கு கொண்டு போய் சேர்கிற அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா பெருசாக என்டர்டெயின் பண்ணல, எதுவுமே பெருசாக பண்ணல அப்படின்னு தான் வந்து சொல்லணும். ஒரே ஒரு நாள் பயங்கரமாக அழுதாங்க. ஏன் அழுதாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இல்லை அவங்க எதுவும் பண்ணல, பெருசாக என்டர்டெயின் பண்ணல அப்படின்ற ஒரே சில வார்த்தைகளுக்காக வந்து பார்த்திங்க அப்படின்னா பயங்கரமாக அழுக ஆரம்பிச்சிட்டாங்க. மற்றபடிக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒன்றுமே பெருசாக வந்து பண்ணலை. ஓகே, ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இன்றைய நிலவரம் ஓட்டிங் முடிவுகள்லாம் வந்து இருந்துகிட்ருக்கு. அண்ட் இதெல்லாம் தாண்டி இன்னொரு முக்கியமான விஷயத்தை வந்து நான் கிளாரிஃபை பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். நேற்றுக்கு வந்து எபிசோடோடைய ரிவ்யூ போட்டேன். அதுக்கு ஏகப்பட்ட பேர் கமெண்ட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா, உன்னுடைய ரிவ்யூ வந்து ரொம்ப ராங்காக இருக்குது, நீ வந்து தப்பாக போய் சொல்கிற, நீ வந்து எபிசோட் பார்த்துட்டு வந்து பேசுங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ ஆக்சுவலாக கான்ட்ரவர்சி என்ன அப்படின்றத நான் சொல்லிடுறேன். ஓகே, முதல்ல கனி இருக்காங்கல்ல, கனி அவர்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா டபுள் கேம் தான் விளையாடிட்டு இருந்தாங்க. ஒன்று சாண்ட்ரா, அதுக்கப்புறம் அந்த குரூப் வந்து இருக்கு இல்லையா, அந்த குரூப்போடைய பேச்சை கேட்டுட்டு அதுக்கப்புறம் சொல்லிவிட்டு ஓகே சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் உள்ளர வந்துட்டு அதுக்கப்புறம் அவங்க மைண்ட் மாறினதுக்கப்புறம் டக்குன்னு ஒரு முடிவை எடுத்து அதுக்கப்புறம் அவங்க ஒரு மாதிரி ஒரு ரியாக்ஷன் வந்து கொடுத்தாங்க. ஓகே, ஸோ அது வந்து பார்த்திங்க அப்படின்னா எனக்கு வந்து பர்சனலாக எனக்கு அப்படி ஒரு ஆளை வந்து நான் பார்க்க கிடையாது. திடீர்னு எப்படி இப்படி மாற முடியும் அப்படின்றது ஒரு பெரிய கேள்வியாக இருக்கும். அதே போல் திவ்யா சைட்லேருந்து நான் வந்து அதை பார்க்குறது எப்படி பார்க்குறேன் அப்படின்னா, இஃப் இன்கேஸ் உங்களுக்கு அது பிடிக்கல, இல்லை எனக்கு வந்து இது ரொம்ப மோசமாக இருக்கிற மாதிரி தெரியுது அப்படின்னா, யூ ஷுட் பி டெல். ஓகே, நீங்கள் வந்து சொல்லிவிட்டு நீங்கள் வந்து இல்லைப்பா என்னால் அந்த மாதிரிலாம் பண்ண முடியாது, எனக்கு அந்த மனசாட்சி இருக்குது, ஸோ அதனால் நான் வந்து வெளியே போயிடலாம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்துருக்கலாம். ஆனால் கனி வந்து அவங்க என்ன சொன்னாலும் எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு சரி சரி சரின்னு எல்லாத்தையும் சொல்லிவிட்டு கடைசியாக வந்து அவங்க ரிபெல்லாக மாறுறது தான் வந்து பார்த்திங்கன்னா பிரச்சனையாக நான் வந்து சொன்னேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் நான் சாண்ட்ராவுக்கு சப்போர்ட் எல்லாம் பண்ணல. சாண்ட்ரா எப்படிப்பட்ட ஆள் அப்படிங்கிறதும் நமக்கு வந்து தெரியும். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்கிறேன், சாண்ட்ரா அவர்களை எதிர்த்து வந்து கனியக்கா வந்து எல்லா வேலைகளும் பண்ணாங்க தான், நான் இல்லைன்னா சொல்லலை. ஓகே, ஸோ அது வந்து அந்த இடத்துல மாஸ் மூமெண்ட்டு என்ன தமாஸ் மூமெண்ட்டு அப்படின்றதெல்லாம் வேறு. ஓகே, அது நீங்கள் எப்படி பார்க்குறீங்கன்றது வேறு. எபிசோடை மட்டும் பார்க்குறது வேறு ஒரு விஷயமா உங்களுக்கு வந்து டெலிவர் ஆகும். நீங்கள் லைவ் பார்த்தீங்க அப்படின்னா வேறு ஒரு டெசிஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா டெலிவர் ஆகும். ஓகே, ஏன்னா அவங்க வெளியே போய் நான் நேற்று காலையில் வந்து பிரச்சனை வந்ததுக்கப்புறம் கூட வெளியே போய் ஒரு பெரிய டிஸ்கஷனை வந்து ஏற்படுத்தி சிக்கன்லாம் கொஞ்சம் டிலே கொடுக்கலான்னு சொன்னதுக்கப்புறம் தான் இவங்க உள்ளே போய் சிக்கனுக்காக சண்டை போட்டு அதுக்கப்புறம் எல்லாருக்கும் நான் சிக்கன் கொடுக்குவேன் அப்படின்ற மாதிரி ஒரு ஹீரோயிஸை வந்து பில்டப் பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் எபிசோடில் வந்து டேரெக்டாக அந்த சிக்கன் பிரச்சனை கொண்டு வந்துட்டாங்க. வெளியே போய் அவங்க என்ன பேசினாங்க அப்படிங்கிறத வந்து வெளியே கொண்டு வரல, புரியுதுங்களா? ஸோ அப்போ உங்களுக்கு என்ன தோணும் அப்படின்னா, கனியக்கா வந்து பார்த்திங்கன்னா ஓகே சாப்பிட வெயிட் பண்ணுறாங்க, தட்டோட வெயிட் பண்ணுறாங்க அப்படிங்கிறதுனால அவங்களால தாங்க முடியல அப்படின்னு சொல்லி டக்குன்னு வந்து இப்படி பேசுகிறாங்க அப்படின்ற மாதிரி வந்து உங்களுக்கு தோன்றிருக்கும். ஸோ இதனால் என்னாச்சு அப்படின்னா, மற்ற 4 பேருமே கெட்டவங்களாகிட்டாங்க, புரியுதுங்க? பிளான் பண்ணது எல்லாரும் சேர்ந்து தான் பிளான் பண்ணாங்க, கன்வின்ஸ் பண்ணும்போது எல்லோரும் தான் இருந்தாங்க.
ஸோ மொத்தமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த 4 பேர் கெட்டவங்களாயிட்டாங்க. இப்போ கனி வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லவங்களாயிட்டாங்க. ஸோ அதுதான் நம்ம வந்து எல்லா பிளான் போட்டுட்டு கடைசி அவங்கள மட்டும் கெட்டவங்களாக்கிடுறது அப்படின்றது வந்து இட்ஸ் லைக் எ துரோகம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி அந்த ஒர்ஸ்ட் கேஸ் வந்து எனக்கு வந்து பிடிக்கல. ஸோ அதனால தான் அந்த ரிவ்யூவில் அப்படி வந்து சொல்லியிருந்தேன். ஸோ நிறைய பேருக்கு அது பிடிக்காமல் போயிருந்துருக்கலாம். பட் எனக்கு நான் பார்த்தது என்னவோ லைவில் ப்ளஸ் எபிசோடில் எப்படி பார்த்தனோ அதை தான் நம்ம வந்து சொல்ல முடியும். ஸோ கண்டிப்பாக நான் எனக்கு முடிஞ்ச அளவுக்கு நான் ஆனஸ்ட்டாக தான் வந்து இருப்பேன். ஓகே கைஸ், இதை சொல்லணும்னு நினச்சேன். ஏன்னா நிறைய பேர் கமெண்ட்ஸில் வந்து அதை தான் சொல்லிட்டு இருந்தாங்க. அது சொல்லணும்னு நினச்சேன், அவ்வளோதான். ஓகே கைஸ், இதை பற்றி உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இன்னொரு தடவை சந்திக்கிறேன். அண்டில் தென் பாய் ஃப்ரம் உதய். நன்றி, வணக்கம்.